ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட்வேர். இன்றைக்கி நான் என்ன சொல்லித்தர போகிறேன்னா சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் மேக்கிங் தான் சொல்லித்தர போகிறேன். இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸ் நான் எடுத்துருக்கேன். இது பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும், ஸ்மால் சைஸ் இருக்குது, பிக் சைஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த சைஸ் வந்து நீங்கள் எடுத்துக்குங்க. ஸ்டோன் செயின், சில்க் ரெட், ஸ்கை ப்ளூ கலர், ஃபேப்ரிக் ப்ளூ, ஒரு கேலண்டர் அட்டை, இதுதான் இதுக்கு தேவையான மெட்டீரியல். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணோம், இந்த சில்க் த்ரெட் இருக்குது இல்லையா, அதை வந்து 25 ஸ்டாண்டு வந்து நம்ம சுற்றிக்கணும். அதாவது இந்த மாதிரி வந்து சுற்றிக்கணும். இங்கே பாருங்கள், சுற்றிக்கிட்டு அதை வந்து இந்த த்ரெட்டில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டை எடுத்து இது மேலே வந்து நம்ம சுற்றிக்கிட்டே வரணும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வேணும்னா நீங்கள் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். அதோட லிங்க் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் ஏற்கனவே பண்ணி வச்சிருந்த த்ரெட்டு பாருங்கள். நான் இந்த கலர் வந்து ஏற்கனவே 25 ஸ்டாண்ட் எடுத்து இதில் வந்து சுற்றி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு டிசைன் சொல்லித்தர போகிறேன். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஏற்கனவே நம்ம வந்து சிம்பிளாக இருந்து அதுக்கப்புறம் நம்ம டஃப்பாக வந்து இந்த பேங்கிள்ஸ்லாம் நம்ம சொல்லித்தரேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்து சிம்பிளாக ஒரு டிசைன் சொல்லித்தரலான்னுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பேங்கிள்ஸ் ஃபுல்லாகவே இந்த த்ரெட்டு வந்து சுற்றிக்குங்க. நான் எல்லாமே 25 ஸ்டாண்டு தான் நான் எடுத்திருக்கேன். இது ஃபினிஷிங் ஆகும் போது திரும்ப க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு திரும்ப 25 ஸ்டாண்டை வந்து கண்டினியூ பண்ணி தான் நீங்கள் வந்து இது ஃபினிஷ் பண்ணணும். இப்போ இந்த ஸ்டோன் இருக்குது இல்லையா, நான் இது எடுத்துருக்கேன். என்கிட்ட இருக்கிற ஸ்டோன் நான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வந்து கலர் ஸ்டோன் கிடைச்சாலும் ஓகே தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ இதோட மிடில் பகுதி இருக்குது இல்லையா, அங்கே என்ன பண்ணுங்க, இந்த க்ளூவை வச்சு கொஞ்சமாக அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் நிறைய தடவிட்டாலும் பரவாயில்ல, அது காஞ்ச உடனே நம்மளுக்கு அந்த இது தெரியாது. ஸோ ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாக இல்லாமல் மீடியமாக நீங்கள் வந்து இந்த க்ளூ வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ண, இந்த க்ளூவை வந்து இதில் வந்து நான் வந்து அந்த ஷேப் வந்து மாறக்கூடாது, அழகாக வந்து ஸ்ட்ரைட்டாக வராப்பில் நம்ம வந்து ஒட்டணும். நீங்கள் வந்து ஃபுல்லாக தடவிட்டு ஓட்டினா உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து இதை க்ளூவை வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி ஒட்டும் போது பார்க்கறதுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இந்த வீடியோ வந்து யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா இதோட ஃபினிஷிங்கில் வந்து ஒரு மெத்தட் இருக்குது. நான் அதை சொல்லி கொடுத்தா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நான் எப்போ சொல்லித்தரேன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு அந்த மெத்தட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒர்க் பண்ணும் போது அது வந்து உங்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். பாருங்கள், இது லைட்டாக நீங்கள் இப்படி ஒட்டிட்டு சென்டரில் வராப்பெல்லாம் பார்த்துக்குங்க. நம்ம மேலே ஒட்டிட்டு வந்தோம் இல்லையா, அது வந்து சென்டரில் வந்து வராப்பெல்லாம் நீங்கள் வந்து லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணணும். நீங்கள் ரொம்ப நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த ஷேப் வந்து மாறி போயிடும். ஸோ அது இல்லாமல் நீங்கள் வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும். இப்போ நான் ஒட்டுறாப்பெல்லாம் நீங்களும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இதை அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. ஏன்னா இது ஃபினிஷிங் தான் ரொம்ப முக்கியம். ஸ்டோன் வந்து க்ளூ தடவிட்டு ஒட்டுறோம் இல்லையா, அது ஒரு ஃபினிஷிங் ஒன்று இருக்குது. நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக சொல்லித்தரேன். அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணுற அந்த பேங்கிள்ஸில் வந்து அதை யூஸ் பண்ணனா உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நமக்கு இந்த பேங்கிள்ஸ் கொஞ்சம் லைஃப் லாங்காகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். நான் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் ஆரி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் வீடியோ, ஃபேப்ரிக் பெயிண்டிங் வீடியோ, சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ரோச்சஸ் கிளாஸ் வீடியோ, அதுவும் நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கெல்லாம் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோலாம் சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் யாராவது ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா, நம்ம ஒட்டும் போது அந்த ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கே தெரியும். உங்களுக்கு வந்து கிராஸாக போயிருந்துன்னா பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் வந்து அதை அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணினே வரணும். இப்போ இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ இது பாருங்கள், லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும். நீங்கள் ரொம்ப
அழுத்தெல்லாம் தேவை கிடையாது. இது த்ரெட்டுனால கொஞ்சம் நீங்கள் இது பண்ணி விட்டாலே அது வந்து இந்த ஸ்டோன் நல்லா அதில் ஒட்டிக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் B7000 க்ளூவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து இந்த ஸ்டோன் வந்து வளையலுக்கு ஏற்றாப்புல நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் இது வந்து அதுக்கேற்றாப்புல இது வந்து ஃபினிஷிங்காக முடிச்சிட்டேன் பாருங்கள். ஸோ நீங்களும் முன்னாடியே கட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கேற்றப்பல ஒட்டும் போது இது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகட்டும். இது ஃபினிஷிங் வந்து எப்படி பண்ணுறோன்னு நான் சொல்லித்தரேன், வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், நீங்கள் எந்த பகுதி வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. லைட்டாக வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணுங்கள். இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இது வந்து நீங்கள் என் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் ஸ்டோன் பண்ண போகிறீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். இப்போ இதில் நம்ம க்ளூ அப்ளை பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், இதில் வந்து க்ளூ வந்து நான் அப்ளை பண்ணலை, அதனால வந்து நீங்கள் ஒட்டிடுங்க. அதாவது இது வந்து 5 ஸ்டாண்ட் இல்லையா, ரொம்ப எடுக்க வேணாம், நீங்கள் அதிகமாக எடுக்க வேணாம், ஒரு 5 எடுத்தால் மட்டும் போதும். இது வந்து நல்லா கொஞ்சம் ஒட்டி விட்டு கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகட்டும். ஏன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும். நீங்கள் உடனே நீங்கள் பண்ண ஆரம்பிச்சோன்னா த்ரெட்டு வந்து தனியாக வந்துடும். ஸோ அது வந்து த்ரெட்டார் வந்து நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது. அதனால் ட்ரை ஆன பிறகு தான் இது ஒர்க் பண்ணணும். கொஞ்ச நேரம் ட்ரை ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுங்க, இந்த ஸ்டோன் ஒட்டியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து நீங்கள் வந்து இந்த த்ரெட்டை வந்து சுற்றணும். இந்த த்ரெட் எதுக்காக நம்ம சுற்றுறோன்னா, இந்த ஸ்டோன் வந்து நம்ம கீழே விழாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த த்ரெட்டை வந்து சுற்றுறோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஸ்டோன் மட்டும் ஒட்டிட்டு நீங்கள் அப்படியே விடக்கூடாது. இதில் வந்து நம்ம சுத்தமும் செய்யணும். நீங்கள் 5 ஸ்டாண்ட் எடுத்தால் போகிறோம். நீங்கள் வந்து ஒரு ஸ்டோனுக்கு மத்தியிலையும் நடுவுலையும் சென்டர்லேயும் நீங்கள் சுற்றலாம். அப்படி இல்லைன்னா 2 ஸ்டோனுக்கு சென்டர்லேயும் நீங்கள் வந்து இதை வந்து சுற்றலாம். ஏன்னா இது ரொம்ப சுற்றுறது வந்து ரொம்ப இதுக்கு முக்கியமான ஒன்று. ஸோ அதனால் நீங்கள் எல்லோரும் வந்து இந்த ஸ்டோன் ஒர்க்கெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது நீங்கள் வந்து மறக்காமல் இந்த த்ரெட்டை வச்சு நீங்கள் சுற்றுங்க. நம்ம ஆரி ஒர்க்லலாம் பண்ணுவோம் இல்லையா, ஸ்டோன் வந்து ஒட்டிட்டு அது மேலே வந்து த்ரெட்டை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதே போல் தான் இந்த சில்க் பேங்கிள்ஸ்லேயும் நம்ம வந்து இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணணும். நீங்கள் 2-2வாக நீங்கள் சுற்றும் போது அது பார்க்கறதுக்கும் அந்த ஃபினிஷிங் வந்து அழகாக இருக்கும். நீங்கள் கிட்ட பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு அந்த டிசைன் வந்து அழகாக தெரியும். பார்த்தீங்களா, இதெல்லாம் ஈவனாக வந்திருக்கு. உங்களுக்கு எல்லாம் டவுட் இருந்தால் கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன்லேயே என்னுடைய மொபைல் நம்பர் நான் தரேன். நீங்கள் என் கிளாஸில் ஜாயின் பண்ணாலும் நீங்கள் என் கிளாஸில் ஜாயினும் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் லிங்க் தரேன், டீட்டெயிலில் வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுடைய நேம், நீங்கள் எந்த இடம்னு நீங்கள் எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க, சில பேர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ அவங்களாம் வந்து நீங்கள் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். பார்த்திங்களா, இதே போல் நம்ம வந்து சுற்றிக்கிட்டே வரணும். இது ஃபினிஷிங் மட்டும் பாருங்கள், கவனமாக பாருங்கள். ஏன்னா நம்ம பேங்கிள்ஸ் நினைக்கிறோம், பேங்கிள்ஸில் வந்து இந்த மாதிரி மெத்தட்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது தான் அது வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், கொஞ்சம் லைஃப் லாங்கும் நம்மளுக்கு வந்து வரும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து இந்த மெத்தட் வந்து சொல்லித்தரேன். பார்த்திங்களா, இது வந்து ஃபினிஷிங் வந்து இப்போ இந்த த்ரெட்டு உங்களுக்கு தோணும், இந்த த்ரெட்டு வந்து சுற்றும் போது காலி ஆச்சுன்னா என்ன பண்ணலான்னு உங்களுக்கு தோணும். அதுவும் நான் வந்து உங்களுக்கு கிளியராக சொல்லித்தரேன். இதை எப்படி ஜாயின் பண்ணி எப்படி நீங்கள் வந்து இது அதோட கண்டினியூஸாக போடணும்னு நான் சொல்லித்தரேன். ஸோ வீடியோ வந்து யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. என் வீடியோ பார்க்குறீங்கன்னா அதுக்கு லைக்கை கொடுங்க. நீங்கள் கமெண்டும் பண்ணலாம். பார்த்தீங்களா, இதே போல் தான் சுற்றணும். நான் இது ஃபினிஷிங் பண்ணிவிட்டு இதோட அடுத்த ஸ்டார்டிங் எப்படி ஆரம்பிக்குன்னு நான் சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், இந்த த்ரெட்டு வந்து ஃபினிஷிங் வந்துட்டோம். நம்ம இதில் வந்து லைட்டாக க்ளூவை தடவிட்டு இதை வந்து ஒட்டி விட்டுருங்க. இது நல்லா வந்து ட்ரை ஆகட்டும். இப்போ எக்ஸஸாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த த்ரெட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ அடுத்த த்ரெட்டை வந்து எப்படி இதில் வந்து நம்ம அட்டாச் பண்ணுறோன்னு நான் சொல்லித்தரேன்.
இப்போ நம்ம வந்து இங்கே ஃபினிஷ் பண்ணோம் இல்லையா, உங்களுக்கே தெரியும் த்ரெட்டு சுற்றி இருக்கிறது, அது பக்கத்துலேயே வந்து க்ளூவை வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு இந்த 5 ஸ்டாண்ட் இருக்குல்ல, நம்ம சுற்றி வச்சுருந்த 5 ஸ்டாண்டை வந்து இதில் ஒட்டி விட்டுருங்க. இது பக்கத்துலேயே வந்து ஒட்டி விட்டுருங்க. இதுவும் கொஞ்சம் ட்ரை ஆகணும், கொஞ்சம் நேரம் பொறுத்து தான் நம்ம வந்து அது வந்து சுற்றணும். நம்ம உடனே சுற்றும் போது அது வந்து வந்துடும், த்ரெட்டு வந்து வந்துடும். உங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்காது. ஸோ கொஞ்ச நேரம் நம்மளுக்கு டைம் கொடுக்கணும். பாருங்கள், இப்போ வந்து ட்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இதை சுற்றிக்கிட்டே வரணும். இதுக்கு தான் வந்து நம்ம இந்த சில்க் த்ரெட் வந்து மேலே சுற்றும் போது அது ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும், பார்க்கறதுக்கும் வந்து அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து இந்த சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். நான் இந்த வீடியோ இல்லாமல் இந்த பேங்கிள்ஸ் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை போய் நீங்கள் வந்து பாருங்கள், அதெல்லாம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து அது சிம்பிளாக தான் அந்த வீடியோலாம் இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நான் எல்லாமே ஒரு மாடலில் சொல்லித்தரேன். நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் எத்தனை பேங்கிள்ஸ் வேணுமோ அத்தனை பேங்கிள்ஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணலாம். 12 பேங்கிள்ஸ், 6 பேங்கிள்ஸ் அப்படியே நீங்கள் வந்து ரெடி பண்ணலாம். பாருங்கள், இது வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டேன் நான். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஸ்டோனும் வந்து அழகாக நீட்டாக வந்திருக்கு. அது மாதிரி த்ரெட்டு சுற்றும் போது பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. இதே போல் நான் ஏற்கனவே வேறு கலரில் வந்து இந்த பேங்கிள்ஸ் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், காமிக்கிறேன் பாருங்கள். இதை பாருங்கள், இது வந்து இதே ப்ளூ கலர் தான். இதில் வந்து இந்த ஸ்டோன் பார்த்தீங்கன்னா இது ஒரு மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். இந்த ஸ்டோனை ஒட்டி நான் இதே மாடலில் ஒட்டிட்டு அது மேலே வந்து இந்த த்ரெட்டை வந்து நான் சுற்றி வச்சுருக்கேன். இது பார்த்தீங்களா, இது வந்து எவ்வளோ அழகாக இருக்குது. இது சின்ன சின்ன ஸ்டோனில் பண்ணுது. இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற ஸ்டோனில் வந்து இது பண்ணுது. சப்போஸ் உங்கள்கிட்ட மல்டி கலர் கிடச்சாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து ப்ரௌன் கலர் சில்க் த்ரெட்டில் பண்ண பேங்கிள்ஸ். இது வந்து நீங்கள் ஒரு பேங்கிள்ஸ் வந்து பிளைன், ஒரு பேங்கிள்ஸ் வந்து ஸ்டோன் வச்சு நீங்கள் மாறி மாறி கலந்து போடும்போது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். உங்களுக்குலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.